ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஒண்டர் பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெந்தயக்கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தோசை மாவு எடுத்துருக்கேன்னா இப்போ மிக்சியில் அரைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு 4 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெந்தயக்கீரை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா போயிடும். இப்போது வெந்தயக்கீரையை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியை விட்டு. நீங்கள் காரம் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 வரமிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரப்பாக அரைக்காதுங்க, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசை மாவில் நான் ஏற்கனவே உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சதை இதோட சேர்த்து கலந்துக்கலாம். வெந்தயக்கீரையை எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவோடு நல்லா கலந்து வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொடிசாக கட் பண்ணதை மாவோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. வெந்தயக்கீரை தோசைக்கு தேவையான தாளிப்பு பொருட்களாக பார்க்கலாம். 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். இப்போ பொடிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க.
இப்போ இந்த தாளிப்பு தோசை மாவோட சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை தோசை மாவோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்துடுச்சு. பாருங்கள், நாம் ஏற்கனவே கலந்து வச்ச தோசை மாவோட அந்த தாளிப்பு பொருட்களை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதோட தொட்டுக்கிறதுக்கு காரசாரமான தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புதுசாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரம் அதிகம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பொரிக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான தேங்காய் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட தாளிப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தோசை தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வெந்தயக்கீரை தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நல்லா நெய்யை ஊற்றிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கணும். பாருங்க, 2 பக்கமே நல்லா வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெந்தயக்கீரை மாவுலேயே அப்படியே நீங்கள் பணியாரம் கூட செய்யலாம். வெந்தயக்கீரை பணியாரம். பாருங்கள், பணியார கடாயை நல்லா சூடாரிச்சு இதில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒவ்வொரு கரண்டியாக மாவு ஊற்றிக்கோங்க.